ஸோ வணக்கம் கைஸ், வெல்கம் டு ப்ளே மை டிஸ்க். இன்னைக்கு வீடியோ வந்து எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக வந்து ஒன்று ரெண்டு டிஸ்க் வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணேன். ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பேசலான்னு இருக்கேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து இந்த இந்த டிஸ்க் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னு சொல்லலாம். ஸோ நான் அதை காமிக்கிறேன். ஸோ இதுதான் அது, காதலா காதலா. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஐகானிக்கான மூவி. பெரிய பெரிய என்ன சொல்கிறது, பெரிய பெரிய ஐகான்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைலாக்ஸு எல்லாமே வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். இது வந்து பர்ஃபெக்ட்லி மேட் மூவின்னு சொல்லலாம். மௌலி எல்லாம் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் சில பேர் வந்து தெரிஞ்சிருக்காது மௌலி சாரை பற்றிலாம். ஸோ அவங்கெல்லாம் வந்து நாடகம் அந்த மாதிரிலாம் பண்ணி வந்தவங்க. அவங்களோட வே ஆஃப் டயலாக் டெலிவரி அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது கிரேசி மோகனோட டயலாக்ஸு, கமல்ஹாசனோட காம்பினேஷன்லாம் வந்து சொல்லவே வேணாம். கார்த்திக் ராஜாவோட மியூசிக்குமே பார்த்திங்கன்னா இந்த படத்தில் எல்லா பாட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் போர் அடிக்காது இந்த படம். அதான் வந்து இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி. எப்போ பார்த்தாலும் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அந்த டைலாக் டெலிவரி எல்லாமே வந்து போரே அடிக்காது. ஒரு 10 செகண்டுக்கு ஒருக்க ஒரு காமெடி வர மாதிரிலாம் வந்து ஒரு சில சீன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசில் வந்து பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண படம். ஸோ அது வந்து இப்போ நான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மூவி லேண்டுன்ற ஒரு இதோட பிராண்டோட டிவிடி. இது வந்து டிவிடி 9 கிடையாது. ஐங்கரனில் இதே படம் ஐங்கரன் வெர்ஷன் ஒன்று இருக்குது. அது வந்து டிவிடி 9. அதுவுமே அவைலபிள் இருந்துச்சு. பட் நான் அது வந்து என்னோடய கலெக்ஷனுக்கு நான் அது வாங்கலை. ஸோ அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு வந்து என்னென்ன டிவிடிஸ் இருந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது என்ன ப்ரைஸ்னு நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து அதை விட ஒரு இதில் வந்து 75 ருபீஸ்னு போட்டிருக்காங்க. பட் அந்த ப்ரைஸ்க்கு வந்து யாரும் செல் பண்ணுறதில்ல. இப்போ வந்து இதெல்லாம் கிடைக்கிறதே ரேர் ஆகிடுச்சுன்றனால இதோட ப்ரைஸ்லாம் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா தான் வருது. நிறைய பேர் வந்து என்கிட்ட அதே மாதிரி டிவிடிஸ் இந்த மாதிரி கேட்குறவங்க, என்ன ப்ரோ இந்த மாதிரி காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க டிவிடிக்கு. ஸோ கரண்ட்லி அதுதான் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா கிடைக்கிறது இல்லை. இதெல்லாம் வந்து ரேர் ஆகிடுச்சு. இதெல்லாம் ப்ரொடக்ஷனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு நியூ கண்டிஷனில் சீல் இந்த மாதிரி இருக்கிறதோட கிடைக்கிறதுலாம் வந்து பெரிய விஷயம். ஆல்ரெடி வச்சுருந்தவங்க ஏதாவது வெளியில் கொடுத்தா மட்டும்தான் உண்டு. நானாக இருந்தால் கண்டிப்பாக டிவிடிஸ் இதெல்லாம் வந்து நான் வந்து வெளியில் கொடுக்கவே மாட்டேன். எக்ஸஸ் அதாவது ஒரு நம்பருக்கு மேலே வச்சுருக்கவங்க வேணால் அதெல்லாம் வெளியில் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றது தான் அது வந்து நமக்கு கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ அதனால் அந்த ப்ரைஸ் வந்து நம்மளால் அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அவங்க என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்களோ அதுதான். நான் வந்து அடுத்த டிஸ்கவுண்ட் காமிக்கிறேன். அதை நான் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினேன்றதையும் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்டால் ஷாக் ஆயிடுவீங்க. ஸோ அதான் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து கலெக்டபிள்ஸ் மாதிரி ஆகிடுச்சு இப்போது. நிறைய பேர் வந்து கம்மி ரேட்டு கிடைக்கும்னு கேட்குறீங்க. அதனால் வந்து எனக்கு இதுதான் வந்து நான் பார்த்த வரைக்கும் மார்க்கெட்டில் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அமேசானில் கிடைக்கிற ப்ளூரேஸாக வாங்கி வெளியில் விற்கிறவங்க வந்து இருக்கிறாங்க. அதை வாங்கி அதே வந்து 600, 800, 1000க்குலாம் விற்றுட்ருக்காங்க. அமேசானில் பார்த்தீங்கன்னா அதே ப்ளூரே 200 ருபீஸ்க்கு கிடைக்கும். ஸோ ஒரு சில படங்கள் இந்த மாதிரி அமேசானில் கம்மியாக கிடைக்குதுன்னா நீங்கள் அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிடைக்காத படங்கள் அந்த மாதிரிலாம் வேணால் இந்த மாதிரி வெளியில் எங்கேயாவது சர்ச் பண்ணலாம். பட் தமிழ் படங்கள் ஒரிஜினல் வந்து கண்டிப்பாக வந்து எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. ஸோ அது வந்து இந்த மாதிரி தான் வாங்கி ஆக வேண்டியதாக இருக்குது, வேறு வழி இல்லை. ஸோ அதனால் வந்து என்னோடய கலெக்ஷனில் ஆட் பண்ணுறதுக்கு நான் இந்த படத்தை வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து டிவிடி 5, அதாவது 4.7 ஜிபின்னு சொல்லுவாங்க. நார்மல் டிவிடி, சிங்கிள் லேயர் டிவிடி அதுதான் இது. ஸோ இதை வந்து ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து டிஸ்க் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் டிஸ்க்கு. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த பிரிண்ட்டே வந்து பயங்கர சூப்பராக இருக்குது. பிரிண்ட்டோட குவாலிட்டிலே வந்து உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு ஒரிஜினலாக இருக்குன்றது. ஸோ இது வந்து தெர்மல் பிரிண்டிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு இங்க்ஜெட் பிரிண்டிங்கோ இல்லை வந்து ஸ்டிக்கரோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இந்த மேலே பண்ண பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா தெர்மல் பிரிண்டிங். அது உங்களுக்கு ஷைன் ஆகிறப்பே உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இருக்குன்றது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து சிடி மேலே அது ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் மாதிரியே தெரியாது. அப்படியே உங்களுக்கு சிடியோட திக்னஸ்லேயே இருக்கும். அதுதான் வந்து தெர்மல் பிரிண்டிங்கோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ இந்த தெர்மல் பிரிண்டர்ஸ்லாம் வந்து எங்கே இருக்குது கிடைக்குதுன்னு தெரியல. மாஸ் ப்ரொடக்ஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. பெருசாக வந்து வெளியிலலாம் வந்து வரதில்லை. இல்லைனா வாங்கணுன்னாலும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஐ மீன் எப்படியும் ஒரு 1 லட்ச ரூபா, 1.5 லட்சம், 2 லட்சம் கூட இருக்கும் தெர்மல் பிரிண்டரு. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் அது காஸ்ட்லி தான் கண்டிப்பாக, அது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிவிடிலையுமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே என்கிரேவ் பண்ணியிருக்காங்க காதலா காதலான்றது. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. படத்தோட பேர் இருக்குது, டிவிடி 5 அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் லேயர் டிவிடி இது. ஸோ இந்த டிவிடியுமே பார்த்தீங்கன்னா நம்ம நினைப்போம் இது வந்து பிக்சர் குவாலிட்டி வந்து நீங்கள் ப்ளூரே எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. பட் இது ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ளூரே பிளேயரோ இல்லை ஏவிஆர் அப்புறம் ஒரு நல்ல எல்இடி டிவி எல்லாம் வச்சு நீங்கள் இதை அப்ஸ்கேல் பண்ணுறப்போ இந்த பிக்சர் குவாலிட்டி வந்து உங்களுக்கு பெரிய மேட்டராக தெரியாது. ஆடியோ குவாலிட்டி, ஆடியோ மிக்சிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு டிவிடி சிட்டிசன் மூவி கூட நான் வச்சுருக்கேன். சிட்டிசன், அப்புறம் வந்து ரன்னு, அப்புறம் வந்து ஒரு சில படங்கள் வந்து என்கிட்ட இருக்குது. ஆல்ரெடி வந்து இந்த பிராண்ட் ரிலீஸ் பண்ண டிவிடி வந்து ஒரு சில டிவிடிஸ் நான் வச்சுருக்கேன். அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேனான்றது எனக்கு ஞாபகம் இல்லை. பட் என்கிட்ட இருக்குது. நான் அது வேணால் இன்னொரு இதில் நான் அதை வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இதையுமே நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். சான்ஸே இல்லைங்க. அந்த சேனல் செப்பரேஷன்லாம் வந்து பழைய டிவிடியை வந்து அடிச்சிக்கவே முடியாது சேனல் செப்பரேஷனில்.
அது வந்து அந்த மிக்சிங்கே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. மோர் தேன் அந்த 5.1 செப்பரேஷன்றதை விட அவங்க ஆடியோ மிக்சிங் பண்ணதே அந்த மாதிரி சில மியூசிக்லாம் வந்து கெயின் என்ஹான்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எஃபிஷியண்ட்டான சிஸ்டம், அதாவது அவ்வளோ பெர்ஃபார்மிங் சிஸ்டம் கிடையாது. ஆனால் வந்து ஒரு கம்மியான சிஸ்டம்லேயே வந்து உங்களுக்கு நல்ல அவுட்புட் எடுக்கலாம். ஏன்னா இதோட மிக்சிங்கே அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோ செப்பரேட்டடாக இருக்கும் எல்லா சேனல்ஸும். துண்டு துண்டாக தனித்தனியாக கேட்கும் எல்லாமே, அவ்வளோ இம்மர்சிவாக இருக்கும். சொல்லப்போனால் ப்ளூரேல இருக்கிற ப்ளூரேயோட குவாலிட்டி வந்து தனி, நான் அதுக்கு வரல. பட் அதுக்கு ஈக்குவலாக வந்து டிவிடி 9ல் இருக்கிற டிடிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டால்பி டிஜிட்டல் 5.1 ஆடியோ இருக்கிற டிவிடி 5ஆக இருந்தாலும் சரி, அதுக்கு ஈக்குவலாக ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுங்க. ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து அதுக்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ணுன்றதை விட இதோட சிக்னேச்சரே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நான் இந்த டிவிடியை பற்றியும் இதை பற்றியும் நான் ஷேர் பண்ண நினச்சேன். இன்னும் நான் அடுத்த இதை காமிக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ சிடி. ஸோ இது வந்து மரியான் படத்தோட ஆடியோ சிடி. ஸோ இது வந்து சோனி ரிலீஸ் பண்ண டிஸ்க்கு, ஒரிஜினல் சோனி ரிலீஸ் பண்ண டிஸ்க். இது வந்து காப்பியோ இல்லை டூப்ளிகேட்டோ அந்த மாதிரி கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலோகிராம் இருக்குது, சோனியோட ஒரிஜினல் ஹாலோகிராம் வந்து இங்கே இருக்குது. இது வந்து ஷைன் ஆகும் இந்த மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோனி டிஏடிசி ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் சோனி ஒரிஜினல். இந்த மாதிரி ஹாலோகிராமோட வரும். ஆக்சுவலி எல்லா ஆடியோ சீரிஸும் மோஸ்ட்லி ஹாலோகிராமோட தான் வருது. ஒரு சில இது, அதாவது இந்த ஓரியன்டல் ரெக்கார்ட்ஸ், அப்புறம் வந்து எக்கோன்னு நினைக்கிறேன், நம்ம ஒரு சில இது மட்டும் ஹாலோகிராம் இல்லாமல் வரும். பட் அதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அந்த பிரிண்ட் எல்லாமே வச்சு கண்டுபிடிச்ச ஜுவல் கேஸ்லேயே வரும் அதெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டை கேஸ் மாதிரி தான் வந்து, அட்டை கேஸில் தான் வந்திருக்கு. சிலது பார்த்திங்கன்னா ஜுவல் கேஸில் வரும். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து லியோவோட ஜுவல் கேஸ் போட்டிருப்போம், விக்ரம் வலிமை அந்த இது அல்ட்ரா ரெக்கார்ட்ஸ் இம்போர்ட் பண்ண ஆடியோ டிஸ்க்கு, அதை பற்றி போட்டிருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மரியானோட ஆடியோ டிஸ்க்கு. ஸோ இந்த ஆல்பம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஆல்பம். எனக்கு வந்து பர்சனலி எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம், அதே மாதிரி இந்த ஆல்பமும் கூட. ஸோ இதில் இந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா வந்து அவ்வளோ ஒரு இனிமையாக அப்படியே சூதிங்காக இருக்கும். எப்படி எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில. ஏஆர் ரஹ்மானோட மேஜிக்னு சொல்லணும். இந்த படமே வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மேஜிக்கு. பரத் பாலாவோட மூவி. அவர் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஆட் ஃபிலிமு அது இதுன்னு அந்த மாதிரிலாம் வந்து நிறையா கார்பரேட் வீடியோஸ் அப்படிலாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தவர். ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து கிளினிக்கல் டைப்பான ஒரு பர்சன் சொல்லலாம். பயங்கர ஒரு பர்ஃபெக்ஷனாக, பயங்கர ஒரு தாட் ப்ராசஸோடு எடுக்கிற ஒரு பர்சன் பரத் பாலா. அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து டிஓபி பண்ணது வந்து டிஓபி கேமரா ஒர்க்ஸ்லாம் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரினர் தான் வந்து பண்ணியிருந்தார். அவர் பேர் மார்க் கோனிக்ஸ் ஏதோ சம்திங், அவர் பேர் மார்க் ஏதோ சம்திங் வரும். நீங்கள் நெட்டில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். அவரோட சினிமாட்டோகிராஃபி தான் வந்து, சினிமாட்டோகிராஃபி கேமரா, அவரோட ஒரு ஒர்க் தான் வந்து இந்த படத்தோட லுக் அண்ட் ஃபீலே வந்து மாற்றினது. இன்றைக்குமே வந்து மரியான் பார்த்திங்கன்னா ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ ஒரு நேச்சுரலாக, அவ்வளோ ஒரு அந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்திங்கன்னா ரசித்து பார்க்குற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு நம்ம தமிழ் ஜென்ரல் தமிழ் பீப்புளோ இல்லை வந்து ஜென்ரல் ஒரு கேமரா சினிமோட்டோகிராஃபி பண்ணுறவங்க பண்ணுற வேலை இல்லை. அது வந்து அவரோட டச் வந்து, அந்த மார்க்கோட டச் வந்து தனியாக தெரியும். அந்த கேமராவோட ஆங்கிள், க்ளோஸ்அப் ஷாட்ஸு எல்லாமே வந்து அவ்வளோ பெக்யூலராக இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த படம். நான் வந்து அந்த டைம்லேயே நான் வந்து அதை வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எனக்குமே எனக்கு வந்து இந்த படம் பிடிக்கும். சிலர் வந்து இது வந்து போரிங்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து நான் வந்து இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து நான் கோயம்புத்தூரில் வந்து பார்த்தேன் இந்த படம். ஃபஸ்ட்டு டே நைட் ஷோ போனேன் நான். அப்போ அந்த மொமெண்ட்லேயே எனக்கு படம் பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன இம்ப்ரெஸ் பண்ணது வந்து சாங்ஸு. அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரெய்லர் பார்த்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆனேன். அப்படி தான் அந்த படத்துக்கு போகணுன்றது எனக்கு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த படம் போய் பார்த்தப்பையும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் தியேட்டரில். என்ஜாய் பண்ணேன்றதை விட அது வந்து டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். வெளியில் வரும்போது வந்து ஒரு ஒரு ஹெவி ஹார்ட்டடாக, ஒரு ஹோல் ஹார்ட்டடாகவும் ஹெவி ஹார்ட்டடாகவும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த ஒவ்வொரு ஃப்ரேமும். அன்றைக்கி அந்த ஃபஸ்ட் டேயில் எல்லோரும் வந்து பயங்கரமாக கத்திட்ட நெஞ்சேலு சாங்லாம் வந்து சான்ஸே இல்லைங்க. அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் தியேட்டரில். இந்த படம்லாம் வந்து ரீரிலீஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இட்ஸ் நாட் அ ஸோ குட் மூவி ஃபார் தனுஷ். தெர் ஆர் லைக் எக்கச்சக்க லைனப்ஸில் அவருக்கு வந்து நல்ல நல்ல படம் ஏகப்பட்டது இருக்குது. அசுரன், அது இதுன்னு வெற்றிமாறன் சீரிஸ் அவர் எடுத்த படங்கள்லாம் நிறையா இருக்குது. பட் ஸ்டில் சொல்கிறேன், இந்த மரியான் வந்து பயங்கர அண்டர் ரேட்டடான படம். இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஒரு டைமென்ஷனாக இருக்கும் இந்த படம். இதெல்லாம் வந்து தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் கண்டிப்பாக எல்லாருமே. இப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா மேபி இந்த படம் வந்து பயங்கரமாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த ஆடியோவுமே வந்து எல்லாமே எனக்கு பிடிக்கும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் ஃபைல்ஸ், வேவ் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது. நல்ல குவாலிட்டி ஆடியோ ஃபைல்ஸுமே நான் இந்த படத்தோடு வச்சுருக்கேன். ஆனால் வந்துட்டு எனக்கு இது வந்து ஒரு ஃபிசிக்கல் வெர்ஷனாக நான் வந்து எனக்கு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணுன்றது தான் எனக்கு வந்து ஒரு ஆசை. ஸோ அதனால் நான் இந்த டிஸ்க் வந்து வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கவரே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக சிம்பிளாக கொடுத்துருக்காங்க அட்டையிலேயே. நான் வந்து ஜுவல் கேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் அது ஜுவல் கேஸ் இல்லை. சோனி வந்து ஜென்ரலாக வந்து அவ்வளோ ஜுவல் கேஸ் வந்து மேக் பண்ணுறது இல்லை. அவங்க வந்து இன்னுமே நிறையா ஆடியோ சீரிஸ் வந்து நான் வந்து கோத்ரூ பண்ணேன் சோனியோடது. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவரில் தான் அவங்க வந்து மேக் பண்ணுறாங்க. மேபி காஸ்ட் கட்டிங்காக இருக்கலாம், அது இருக்கலாம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ட்ராக் நேம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சோனாபெரியா, நெஞ்சேலு, ஐலோமே ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த ஐலோமே ஆஃப்ரிக்கா வந்து நிறைய பேர் வந்து யாருமே இந்த சாங் வந்து கேட்டிருக்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் இந்த சாங்மே வந்து பயங்கர ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் நல்ல ஒரு ஐஎம், நல்ல ஒரு ஹெட்ஃபோன்ஸ் இல்லை நல்ல சவுண்ட் சிஸ்டமில் போட்டு இந்த ஐலோமே ஆஃப்ரிக்கா கேட்டு பாருங்கள். சான்ஸே இல்லை. ஏஆர் ரஹ்மான், பிளேஸ் வந்து சீரியஸாக அவங்க 2 பேர் சேர்ந்தே வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு சாங்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் அதை கேட்குறதுக்கே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோனி டிஏடிசி இந்த மாதிரி கீழே எல்லாமே கொடுத்துருக்காங்க அதோட டீட்டெயில்ஸு. ஸோ இதுதான் நான் வந்து சொல்ல வந்தேன். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா வெறும் ₹125. இந்த 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 ஆடியோ டிஸ்க் வித்துட்டு இருந்த டைமில் இது வந்து வெறும் ₹125 தான். ஸோ அப்போவே வந்து நம்மலாம் வந்து வாங்கியிருக்கணும், ஆனால் மிஸ் பண்ணிட்டோம். நானுமே வந்து அப்போல்லாம் எனக்கு இதை பற்றி தெரியாது, நான் கலெக்ட் பண்ணல. நான் வச்சிருந்தேன், பட் அது ரொம்ப பழசு தான் நான் வச்சிருந்தேன். வெளியில் எங்கே கிடைக்கும் என்ன எதுலாம் எனக்கு தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா வெறும் ₹125 இதை செல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இன்றைக்கி இதோட ப்ரைஸ் நீங்கள் என்னென்னு கேட்டால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு ப்ரைஸ் கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். நான் இதில் சொல்கிறேன். ஸோ இதை வெளியில் எடுத்து பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த மரியான் படத்தோட ஒரிஜினல் ஆடியோ டிஸ்க், என்னோடய கலெக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தெர்மல் பிரிண்டிங் தான் பண்ணியிருக்காங்க. இது நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து நான் ஸ்டிக்கர்னு நினச்சேன். ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு நான் வந்து இது வந்து ஸ்டிக்கர்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து கொஞ்சம் க்ளோஸராக லுக் எடுத்து பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது தெர்மல் பிரிண்டிங்னு. ஸோ இது ஷைன் ஆகிறப்பே உங்களுக்கு தெரியும். இது ஸ்டிக்கர் கிடையாது, தெர்மல் பிரிண்டிங் தான் இது. ஸோ இதுவுமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டருமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயம்லாம் பார்க்குறதுக்கு, கையில் பிடிச்சி பார்க்குறதுக்கு, இதெல்லாம் இந்த மாதிரி போஸ்டரு, இந்த சிடி கவர் இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீலிங்காக இருக்கும். அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இது. இதில் வந்து இந்த நம்பர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட நம்பரு, சோனி டிஏடிசி அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த படத்தோட பேர் வந்து கொடுக்கல, மரியான்ன்றதெல்லாம் கொடுக்கல. சோனி டிஏடிசின்னு கொடுத்துருக்காங்க, நம்பர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பட் வந்து இதில் வந்து அந்த அந்த கோடே வந்து இந்த சில்வர் கோட்டட் டிஸ்க் மாதிரி இருக்குது. இது வந்து ஆக்சுவலி லைஃப் வரும் இந்த மாதிரி டிஸ்கெல்லாம். நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு டிவிடி வாங்குறீங்க, ஒரு ₹20 ₹30 வெளியில் வாங்கி, இல்லை ஒரு சிடியோ டிவிடியோ வாங்கி காப்பி பண்ணிட்டீங்கன்னா அதோட திக்னஸ் வேறு மாதிரி இருக்கும், இதோட திக்னஸ் வேறு மாதிரி இருக்கும். இந்த திக்னஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதோட திக்னஸ் வேறையாக இருக்கும், இதோட திக்னஸ் வேறையாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஐ மீன் நான் ரொம்ப சொல்லலை, நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் அது வந்து ரொம்ப தெரியும். இல்லைனா வந்து அவ்வளோவா தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. பட் இந்த சில்வர் கோட்டிங் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரிஜினல் நல்ல குவாலிட்டி சோனி இந்த மாதிரி வர டிஸ்கில் மட்டும்தான் நல்ல சில்வர் கோட்டடாக வரும். இல்லைனா வந்து அப்படி இருக்காது. அந்த சில்வர் கோட்டடாக வர டிஸ்கில் இல்லை கோல்டன் கோட்டட் அந்த மாதிரிலாம் வரும். அதுலலாம் பார்த்தீங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். அந்த டிஸ்கோட லைஃப் 15 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. இப்போ நீங்கள் ஒரு சில பழைய டிவிடி இல்லை சிடிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம புள்ளியாக ஸ்பாட் ஸ்பாட்டாக அந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ளூம் ஆகும். அந்த கெமிக்கல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் உள்ளுக்குள்ளேயே. அந்த ரெயின்போ கலர், ரெயின்போ எஃபெக்ட் மாதிரிலாம் வந்து புளிப்புளியாக இல்லை வந்து கரப்பட்ட மாதிரி தண்ணிப்பட்ட மாதிரிலாம் வந்து தெரியும். அதெல்லாம் வந்து இதில் ஆகாது, அவ்வளோ சீக்கிரத்தில் ஆகாது. இன்னொரு டைப் ஆஃப் டிஸ்க் இருக்குது. அதை பற்றி நான் வந்து இன்னொரு நாள் நான் வந்து ஸ்பெஷலாக பேசுகிறேன். ஏன் அதை வந்து எல்லோரும் அதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கானதை பற்றியும் நான் பேசுகிறேன். அது என்ன டிஸ்க்கு, என்ன ஃபார்மெட்டில் இருக்கும், என்ன ஏதுன்றதை பற்றி நான் வந்து உங்களுக்கு ஒரு நாள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஆக்சுவலி அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப் டைம் ஸ்டோரேஜ் மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ அது வந்து இன்னுமே அன்எக்ஸ்ப்ளோர்டாக இருக்குது. அதை வந்து அதை வந்து இன்டெப்த்தாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேபேக் வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து வெளியில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். அதுதான் வந்து என்னால் ப்ளேபேக் வீடியோஸ்லாம் வந்து அப்டேட் பண்ண முடியல. ஆல்ரெடி என்கிட்ட வேறு ஒரு சில வீடியோ இருக்குது. நான் முடிஞ்சால் நான் அதை வந்து அப்லோட் பண்ணி வைக்கிறேன். ஸோ மற்ற எல்லா ப்ளேபேக் வீடியோ இல்லை வந்து புதுசாக வர்றது அது எல்லாமே வரும். அதே மாதிரி நம்ம யூகே ஷிப்மெண்ட் வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து வரப்போகுது. இந்த மந்த்லேயே வந்து யூகே ஷிப்மெண்ட் வந்துடும். அந்த நான் ஆல்ரெடி ஒரு நாள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட நான் போட்டுருந்துருப்பேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 60 டிஸ்க் பக்கம் வருது. கொஞ்சம் ப்ளூரேஸ் இருக்குது, கொஞ்சம் பாக்ஸ் செட்டுன்னு சொல்லுவாங்க, கம்ப்ளீட்டாக இருக்கும். அது பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எல்லாமே இருக்கும் அதில். ஸோ அந்த மாதிரி ப்ளூரேஸும் வருது, டிவிடிஸ் வருது. ஸோ அதை பற்றியும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம். ஸோ அவ்வளோதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா. அதே மாதிரி டெலிகிராமில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டிஸ்கார்ட் சர்வரில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.